எல்லோருக்கும் காலை வணக்கம். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு புக் லான்ச் இவெண்ட், இன்வெஸ்டிங் பற்றி ஒரு புக் லான்ச் இவெண்ட், அந்த புக்கை லான்ச் பண்ணுறதுக்காக அழைப்பு வந்துச்சு. அதனால் நான் ஒரு இன்வெஸ்டர்ன்ற ஒரு ரூபத்துலேயும் வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய குட் ஃப்ரெண்ட் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முதல்ல ஆரம்பிக்கச்சு அரசியல்லேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. செகண்ட், எனக்கு வந்து இங்கே தமிழில் பேசணுமா இங்கிலீஷில் பேசணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் யூஸ்வலாக இன்வெஸ்டிங் அப்படின்னா எல்லாரும் இங்கிலீஷு அப்படின்னுவாங்க. அவர் இங்கிலீஷ்லேயும் பேசினாரு, தமிழ்லையும் பேசினார். ஸோ ஐ அஸ்யூம் டங்கிலீஷ் இஸ் த பெஸ்ட்டு இங்கே. கரெக்டா? சரி. மூணாவது, அவர் இன்னும் அரசியல் பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடந்துச்சு, காங்கிரஸ் தாவிக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டாரு. அதுக்கு நான் தயாராக வரல. அது வந்து உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு கூட நான் நினைக்கல. அது வந்து இன்வெஸ்டிங், மணி, ப்ராஃபிட்ஸ், லாஸஸ் அப்படின்ற பேச்சு தான் இங்கே போகும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை பற்றி எவ்வளோ பேச முடியுமோ வெளிப்படையாக அவ்வளோ பேச ஓகே தயாராக இருக்கேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசலாம். அதை பற்றி இல்லை டிஸ்கஷனில் கூட பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு ரொம்ப பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட். இவ்வளோ வருஷமாக அவர் மார்க்கெட்ஸ் ட்ராக் பண்ணியிருக்காரு. நீங்கள்லாம் அவரை ட்ராக் பண்ணுறீங்க. ஸோ இந்த மேடையில் எனக்கு அழைத்து வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு அனுபவம் உண்டு இன்வெஸ்டிங்கில். அதாவது நான் வாட்டனில் படித்து முடிச்சுட்டு என்னோடய முதல் ஜாப் வந்து அங்கே வால் ஸ்ட்ரீட் அப்படின்வாங்க அமெரிக்காவில், பேங்க்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸோட. அப்போ தான் அந்த வந்து டெக்னாலஜி பூம், .com பூம் அப்போது அமெரிக்காவில். ஸோ நான் வால் ஸ்ட்ரீட்டுக்கு போன அப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு என்னோடய பாஸ் வந்து கூப்பிட்டு, ஏதோ இங்கே ஒரு சின்ன கம்பெனி ஒன்று இருக்குது, 2 காலேஜ் பசங்க ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாரும் அதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. நான் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்தேன், சிலிகான் வேலி, கலிஃபோர்னியாவில். ஸோ இது வந்து நீங்கள் போய் பாருங்கள், ஆராய்ச்சி சொல்லுங்கள், இந்த கம்பெனி எப்படி, நல்ல கம்பெனியா இல்லையா, என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு. சரி, நான் கார் எடுத்துகிட்டு போனேன். அது வந்து ஒரு அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் உள்ளே இருந்துச்சு. அது அப்போ அங்கே போய் இந்த பார்த்தா இந்த 2 PhD பசங்க ஏதோ ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அல்கரித்தம் நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து இதுதான் எங்களோட கம்பெனி அப்படின்னாங்க. சரிப்பா, இது வந்து எப்படி விற்க போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் ஒரு அனலிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டியது யார் இதை வாங்குவாங்க, எவ்வளவுக்கு வாங்குவாங்க, அதில் லாபம் இருக்கா இல்லையா, இது 3 தானே. நான் முதல் கேள்வி கேட்டேன், எப்படி விற்க போகிறீங்கன்னா அது தெரியாதுன்றாங்க. எவ்வளவுக்கு விற்க போகிறீங்க, ஃப்ரீயா, அப்போ லாபம் கிடையாது. அந்த கம்பெனி தான் கூகுள். நான் வந்து 2 வருஷம் வாட்டனில் நோபல் லாரேட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட எனக்கு இன்னும் இன்வெஸ்டிங், சயின்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங், PE வேல்யூவேஷன், கேபிட்டல் ஆசெட் ப்ரைசிங் மாடல், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு நான் காசு வேற கொடுத்து போய் படித்தேன். அது முடிச்சுட்டு நாங்கள் இங்கே முதல் அசைன்மெண்ட்டில் போனால் அவங்க வந்து ப்ராடக்டை விற்கவும் மாட்டோம், சார்ஜும் பண்ண மாட்டோம், கம்பெனியில் லாபமும் வராதுன்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. நான் படித்ததெல்லாம் இல்லை, ஆல் தியரி வெண்ட் அவுட் ஆஃப் த விண்டோ. ஸோ ஹவு டு யூ வேல்யூ திஸ்? இந்த கம்பெனியை IPO எடுத்துகிட்டு போகணும்.
பப்ளிக் எடுத்துகிட்டு போகணும். ஹவு டு யூ வேல்யூ திஸ்? எப்படிப்பா வேல்யூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, என்ன பாஸ்டர் என்ன செய்யணும், உங்களோட மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டேன். ஏதோ அதான் விஷன், மோட்டோ இல்லை, விஷன் என்ன அப்படின்னு. டோன்ட் பி ஈவில் அப்படின்னாங்க. டோன்ட் பி ஈவிலா? என்னப்பா நீங்கள் ஃபிலாசபரா நீங்கள் பிஸ்னஸ் ஓனரா அப்படின்னு. டோன்ட் பி ஈவில் தான் எங்களோட கம்பெனியோட மோட்டோ அண்ட் விஷன். எங்களுக்கு அதுதான் வேணும் ஐபிஓ டாக்குமெண்ட். நீங்கள் இன்னைக்கு கூட போய் கூகுள் ஐபிஓ டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 22 வருஷத்துக்கு முன்னாடி டோன்ட் பி ஈவில் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கும். இட் வாஸ் தட் கிரேசி. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நான் படித்தது ஏதோ ஆனால் நடக்கிறது வேற ஏதோ. ஏன்னா அப்போ வந்து கூகுள், இன்னொரு கம்பெனி அமேசான், அவங்க யாரும் லாபம் அப்படின்ற வார்த்தையே இல்லை அப்படின்ட்டாங்க அவங்க கம்பெனியில். நீங்கள் ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்தாங்கன்னா ஐடியா ஆஃப் அ கம்பெனி. Ronald Coase won a Nobel Prize for his theory of the idea of a firm, the theory of a firm அப்படின்னா. ஸோ the firm ஓட ஐடியா, ஒரு கம்பெனி ஒரு ஐடியானா இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து பணம் எடுக்கணும், அதை நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் வரும், அந்த ப்ராஃபிட்ஸை வச்சு நம்மளுக்கு வேல்யூ வரும் கம்பெனி. இதுதான் தியரியே. இப்போ ப்ராஃபிட்ஸ் இல்லைன்னா எப்படி, வாட் யூ டூ? ஸோ அப்போ தான் ஐ ரியலைஸ்ட் the world of investing is actually very, 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 very different. இப்போ நான் கொஞ்சம் சொல்ல போகிறது இவர் தொழிலில் அடிப்படுமா என்னவோ அது எனக்கு தெரியாது, பட் நான் எதுக்கு சொல்கிறேன். the world of investing ஒரு கடந்த 20 ஆண்டு காலத்தில் நான் பார்த்ததில்ல. ஒரு உதாரணத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடந்துச்சு. இப்போ ஜூன் மாதத்து ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஆரம்பித்து ஒரு 5 நாள், ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த 42 கண்ட்ரிஸ் ஆடுறாங்களே. உங்ககிட்ட இப்போ 5 லட்சம் ரூபாய் இருக்குது. எந்த கண்ட்ரி ஃபுட்பால் அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணோம் அப்படின்னு உங்களை பெட்டுன்னு நம்ம இன்வெஸ்ட்னு கூட சொல்லலாம். அந்த 5 லட்சம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் அதே 5 லட்சம் ரூபாய் அதே டைமில் நிஃப்டி 50ல் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? ஜூன் மாதத்தில் எந்த டீம் வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் அப்படின்றதுல 5 லட்சம் ரூபாய் பெட்டுனுவோம் நம்ம. நிஃப்டி 50ல் அந்த 50 கம்பெனியில் ஒரு கம்பெனியில் எந்த கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தது. இது ரெண்டுத்துக்கும் அடித்தளம் வித்தியாசம் உண்டு. ஒன்று சயின்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங், இன்னொன்று த ஆர்ட் ஆஃப் பெட்டிங். அப்பா யாருப்பா வேர்ல்ட் கப் ஜெயிக்க போகிறாங்க, ஏதோ எல்லாருக்கும் சான்ஸ், இது என்னது ஒரு விளையாட்டு தானே, ஸோ அதுக்குள்ள பெட்டு பண்ணுவோம். ஆனால் நிஃப்டி 50னா நம்ம வந்து அனாலிசிஸ் செய்யணும், பிஇ மல்டிபிள் பார்க்கணும், லிக்விடிட்டி பார்க்கணும். எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, இவருக்கு தெரியும் இன்னும் வேறு என்னெல்லாம் மெட்ரிக்ஸ் பார்ப்பீங்கன்னு. பட் அது வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடும். But I want to raise a fundamental question. Is it different? Is it really that different? அதை விடுங்க. இவர் நேற்று ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னாரு. நான் 30 நாள் ஆச்சு. 30 நாளைக்கு முன்னாடி ப்ரொட்டஸ்டில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அவர் செய்வார், அதில் பெட் பண்ணணும், இல்லை செய்ய மாட்டார், அதில் பெட் பண்ணலாம். அதே டைம் ஜொமாட்டோ 1500 PE
அதை ஷார்ட் பண்ணணுமா வேணாமா? இது ரெண்டுத்துல என்னப்பா வித்தியாசம்? 1500 PE PE அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அது பட் what makes us think that there is no analysis needed to answer the first question, which is, will Dharmendra Pradhan resign or not? What makes us think that there is no analysis in understanding whether Spain or Argentina or France or Germany or UK will win the Football World Cup, but there is analysis in picking one stock in Nifty 50? நான் எதுக்கு இது வந்து ஒரு ப்ரொவாக்கேட்டிவ் ஐடியாவாக இருக்கலாம், தூண்டி விடுற ஒரு ஐடியாவாக கேள்வியாக இருக்கலாம். நான் வேணும்ட்டே தான் கேட்குறேன். ஏன்னா அதுதான் அவரோட புக்கில் சொல்கிறார். இன்வெஸ்டிங் 98% சைக்காலஜி, 2% அனாலிசிஸ்ன்னு சொல்கிறீங்களா? 2% அனாலிசிஸ் அவரே சொல்கிறாரு. சைக்காலஜின்னு அவர் அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணுறாரு, நான் வந்து இன்ட்யூஷன் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். பட் தோராயமாக அது ரெண்டும் ஒன்று தான் இந்த கான்டெக்ஸ்டில். ஸோ தி ஐடியா தட் இன்வெஸ்டிங் இஸ் a science while others are not is what I'm here to question. இது வந்து புதுசு கிடையாது. ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் எக்கானமிஸ்ட் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 18th century அவர் சொன்னார், இன்வெஸ்டிங் இஸ் லைக் அ பியூட்டி கான்டெஸ்ட். ஒரு பியூட்டி கான்டெஸ்ட், மிஸ்டர் இந்தியா இல்லை மிஸ் இந்தியா கான்டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற அந்த கேள்வி இருக்கே, அதுவும் இன்வெஸ்டிங்கும் ஒன்று தான். அதாவது ரெண்டு விதமாக பார்க்கலாம் அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார், யார் மிஸ்டர் இந்தியாவோ மிஸ் இந்தியாவோ ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு என்ற அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். இன்னொரு முறை என்ன, மற்றவங்க எல்லாருக்கும் யாரை பிடிக்கும், மற்றவங்க எல்லாரும் யாரு மிஸ்டர் இந்தியாவோ மிஸ் இந்தியான்னு யோசிப்பாங்க, அதை தான் நானும் சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ரெண்டாவது முறையா பார்க்கலாம். ஸோ கெய்ன் சொன்னாரு, இன்வெஸ்டிங் இஸ் சைக்காலஜி ஆஃப் க்ரௌட் சைக்காலஜி அப்படின்னு. இது வந்து யார் அழகா இருக்காங்கோ, யாரு மிஸ்டர் இந்தியாவோ மிஸ் இந்தியாவுக்கு தகுதி வாய்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்ற கேள்வி கிடையாது. மற்றவங்களாம் யாரு இருக்காங்கன்னு யோசிப்பாங்க, அதுதான் நீங்க முதல் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு அவர் அப்பவே சொன்னார். ஸோ தி என்டையர் ஐடியா ஆஃப் இன்வெஸ்டிங் today has finally come back a full circle. எங்க ஆரம்பிச்சோமோ 18th century அவர் அது சொன்னாரு. ஆனா 20th century அமெரிக்கால ஒரு பெரிய பூம், ஸ்டாக் மார்க்கெட் பூம், அதாவது ஷேர் ஹோல்டர் நேஷன் அப்படின்னு வந்துச்சு. 1960s ஆரம்பிச்சு அது கிட்டத்தட்ட 2010 வரைக்கும் போச்சது, 50 வருஷம். ஷேர் ஹோல்டர் நேஷன்ல தான் அப்பதான் வந்து யாருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு, தியரி ஆஃப் அ ஃபர்ம் வேல்யூயிங் டெரிவேட்டிவ்ஸ், ரேண்டம் வாக், பர்டன் மால்கி won a Nobel Prize. எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை யூ கேனாட் பீட் த ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு அவரோட தியரி, டெரிவேட்டிவ்ஸ் எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னு ஒரு தியரி. இதுக்கெல்லாம் ஃபுல் மேத்தமேட்டிக்கல் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாரும் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய சயின்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். 2010 அப்புறம் திருப்பி நம்ம இஃப் கம் பேக் அ ஃபுல் சர்க்கிள். ஏன்னா இப்போ பாதி கம்பெனிஸ், ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ் டோன்ட் மேக் ப்ராஃபிட்ஸ், டோன்ட் மேக் மணி. ஆன் வாட் ஃபண்டமெண்டல்ஸ்? அப்போ அவங்க எல்லாருக்கும் நோபல் பிரைஸே கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாமே அதை வச்சு தான்
தியரியை டெவலப் பண்ணாங்க. ஸோ திஸ் ஐடியா ஆஃப் இன்வெஸ்டிங் இஸ் சைக்கலாஜிக்கல் அப்படின்னு அவர் சொல்றாரு. இட்ஸ் இன்ட்யூட்டிவ், இட் இஸ் crowd psychology அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ். இப்போ அதுக்கு வந்து பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், பிஹேவியரல் இன்வெஸ்டிங் அப்படின்னு ஒரு புது பேர் வந்துடுச்சு. பட் இதுக்கெல்லாம் அடித்தளம், அண்ட் ஐ திங்க் அவரோட புக்கில் டைட்டில் இது இருக்கு, மணி, பைசா. இஸ் மணி an economic idea? Is money a business idea? My view, and not just my view, there are many people who said this, money is actually or currency is actually a political idea. It's a political idea. The strength of one nation's currency or money depends on the strength of the trust and confidence in that nation's sovereign or government. So the idea of money is a political idea. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் பிட்காயின் இது அதுன்னு எடுத்துட்டு வந்தாலும் தி ஐடியா ஆஃப் மணி, அதாவது அந்த பைசா, அந்த நோட்டுக்கு இருக்கிற மதிப்பு போகவே போகாது, என்னைக்கும் குறையாது. ஏன்னா அந்த நோட்டுக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம்னா நம்ம நாட்டு மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்ம அரசாங்கத்தின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த அடிப்படையில் தான் அந்த நோட்டுக்கு வேல்யூ. மற்றதெல்லாம் நாங்கள் எக்கானமிஸ்ட் வந்து நாங்கள் என்னெல்லாமோ சொல்லுவோம், கேபிட்டல் ஃப்ளோஸ் என்னுவோம், கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னுவோம், அதெல்லாம் ஓகே. பட் ஃபண்டமெண்டல் ஐடியா ஆஃப் மணி இஸ் அ பொலிட்டிக்கல் ஐடியா. ஸோ திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வந்து என்னுடைய டாக்டர் மன்மோகன் சிங்கோட தொடர்பு பற்றி பேசினார். அவர் தான் என்னோட மென்டராக இருந்தார், அவர் தான் என்னை அரசியலுக்கு இழுத்துட்டு வந்தார். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம், நவம்பர் 2016 டிமானிட்டைசேஷன். அப்போ நான் அவர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், நாங்கள் பேசுகிறோம். அப்போ அவர் எனக்கு இதை பற்றி சொல்கிறார். டிமானிட்டைசேஷன் என்ன தெரியுமா பிரவீன்? அது வந்து நீங்கள் வெறும் நோட்டை அழிக்கலை, பிகாஸ் மணி இஸ் அ பொலிட்டிக்கல் ஐடியா. நீங்கள் அதை அழிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் மேலே நம்பிக்கையை நீங்கள் இழக்கிறீங்க. மக்களுக்கு ஒரு நாட்டின் மேலேயும் ஆட்சியின் மேலேயும் அரசாங்கத்தின் மேலேயும் இருக்கிற நம்பிக்கை இழந்து விடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ ஸோ நீங்கள் இன்னும் கூட இப்போ பார்த்தீங்கன்னு அவர் ஒரு ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதினார், அது அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இது சொல்லுவார், மணி இஸ் அ பொலிட்டிக்கல் ஐடியா, அதை எக்கனாமிக்ஸாக பார்க்காதீங்க, அதனால தான் இந்த டிமானிட்டைசேஷன் இஸ் அ பேட். எக்கனாமிக்ஸாக இட் கேன் பி குட் பேட், அதை பற்றி பேசலாம். ஆனால் நீங்கள் அழிச்சது நம்பிக்கையை, நோட்டு இல்லை அப்படின்னாரு. ஸோ வென் தட் மணி represents politics, is a reflection of the trust and confidence of people in the nation's politics, the nation's government, then stock markets is nothing but a reflection of what people think about the value of money. ஸோ அதனால தான் நான் கேட்டேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பித்தது வந்து அந்த 5 லட்சம் ரூபாய் நீங்கள் வேர்ல்ட் கப்பில் யார் ஜெயிப்பாங்கன்ற இதில் போடுவீங்களா, இல்லை நிஃப்டி 50ல் நான் ஒரு ஸ்டாக்ல போட போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க நீங்கள் வந்து நிஃப்டி 50ல் போடுவீங்கன்னு. ஏன்னா மணி as value
that money is value of that money is reflected in the stock market. இது வந்து ஃபுட்பாலில் யார் ஜெயிக்கிறாங்க யார் ஜெயிக்கல அதுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ. த மணி தட் ஐ ஹேவ் இஸ் டூ ப்ரெஷியஸ் ஃபார் மீ. நான் அதில் போட முடியாது, ஏன்னா அது வந்து சயின்ஸ் இல்லை, அது ஆர்ட். இது வந்து சயின்ஸ். ஐ எம் ஹியர் டு tell you I don't agree with that. In today's stock market world, because நசீம் தாலப் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ரொம்ப ஃபேமஸ் இன்வெஸ்டர் இருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய புக் ஒன்று எழுதினார் அப்போ 2008-9. திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஞாபகம் இருக்கலாம், எங்கள் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் போது. ஃபூல்டு பை ரேண்டம்னஸ், அப்புறம் பிளாக் ஸ்வான் அப்படின்னு 2 புக்கு. நீங்கள் யாரும் அதை படிக்கலைன்னா நிச்சயமாக படிங்க. இட்ஸ் இஸ் ப்ராபப்ளி த பெஸ்ட் புக்ஸ். அதில் தான் அவர் என்ன சொல்கிறாரு, பாருங்கப்பா இதெல்லாம் அதிர்ஷ்டம், நீங்கள் லக்கையும் ஸ்கில்லையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முக்கால்வாசி இன்வெஸ்டிங் சக்ஸஸ் இஸ் லக், நாட் ஸ்கில். டோன்ட் கன்ஃபியூஸ் லக் அண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, லோ ப்ராபபிள் அவுட்கம். அதாவது அந்த இப்போ நீங்கள் டாடா மோட்டர்ஸ் வில் டபுள் அப்படின்னு வச்சுக்கேன். எனக்கு தெரியாது டாடா மோட்டர்ஸ், நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். டாடா மோட்டர்ஸ் வில் டபுள், அது நீங்கள் அது வந்து நடக்கும் நடக்காது, அது நடக்கிறதுக்கு இன் 1 year அப்படின்னு வச்சுக்கோங்க. அது நடக்கிறதுக்கு 10% சான்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சான்ஸை எடுங்க அப்படின்றாரு. அதான் நசீம் தாலப் சொல்றாரு. அதாவது லோ ப்ராபபிள் அவுட்கம்ல யூ இன்வெஸ்ட் ஸ்மால் அமௌண்ட்ஸ். அது நடந்துச்சுன்னா 10 மடங்கு ஆகும், நடக்கலைன்னா யூ லூஸ் ஸ்மால் அமௌண்ட்ஸ். பட் அது நடந்துச்சுன்னா 10 மடங்கு. ஸோ த ரிட்டர்ன்ஸ் ஆர் வெரி வெரி ஹை, தி அப்சைட் இஸ் வெரி ஹை, பட் த டவுன் சைடு இஸ் ஸ்மால், பிகாஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் அ ஸ்மால் அமௌண்ட் இன் அ லோ ப்ராபபிள் அவுட்கம். இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டிங் அப்படின்னு நான் ஏன் இறங்கினேன்னா இதை வச்சு தான். அந்த புக்கு படிச்சுட்டு தான் நான் ஏஞ்சல் இன்வெஸ்டிங்னு இறங்கினேன். ஃபூல் பை ரேண்டம்னஸ் முதல்ல வந்துச்சு அது அந்த புக்கு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏஞ்சல் இன்வெஸ்டிங் என்ன செய்கிறோம், ஒரு யாரோ ஒருத்தர் வந்து கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றாங்க. அவங்க வராங்க, அவங்க வந்து எங்களுக்கு இந்த ஐடியா இருக்குது, எங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தேவை, இந்த கம்பெனி ஒர்க் ஆச்சுன்னா 20 மடங்கு 50 மடங்கு 100 மடங்கு, ஒர்க் ஆகலைன்னா இது போச்சு. அந்த மாதிரி நான் ஒரு 50 பெட் எடுத்தா ஏதோ ஒன்று ஒர்க் ஆச்சாலும் மற்ற லாஸ் எல்லாம் போயிடும், நான் திருப்பி எனக்கு ஓவரால் ஐ வில் கெயின் அப்படின்ற ஐடியா எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஐ ஸ்டார்டட் மும்பை ஏஞ்சல்ஸ் அலாங் வித் அ ஃபியூ co-founders. நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு சிம்பிள் 5 lakhs 10 lakhs 15 lakhs 20 lakhs அப் டு 50 lakhs ஒரு ஸ்டார்ட் அப்பில் போட்டுட்டு விற்றோம். ஒர்க் ஆச்சுன்னா ஆச்சு, இல்லாட்டி வி லூஸ் அ ஸ்மால் அமௌண்ட். அண்ட் தட் இஸ் ஹவ் யூனிகார்ன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கம்பெனிஸ் தட் ஹேவ் $1 billion வேல்யூவேஷன். அப்போல்லாம் அந்த யூனிகார்ன்ற பேரே கிடையாது. ஸோ மை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன் மும்பை இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் company turned out to be India's first unicorn, InMobi. I was the first investor and the board member, founding board member. இதுனா நான் என்ன பெரிய சிங்கமா இன்வெஸ்டிங் இல்லை, அதிர்ஷ்டம் அவ்வளோதான். ஸோ லக் வர்சஸ் ஸ்கில். நான் ஐ கேன் சே நான் இங்கே வந்து இல்லை ஒரு பெரிய புலி, இன்வெஸ்டிங் புலி அப்படி இப்படின்னு பேசலாம், இல்லை அதிர்ஷ்டம். பட் வி நியூ சின்னதாக போடுவோம், ஒர்க் ஆச்சுன்னா ஆச்சு, இல்லாட்டி இல்லை. அந்த மாதிரி வி இன்வெஸ்டட் இன் 22 companies between 2006 and 2009, out of which 11 companies gave us returns. The worst returns was 10 times. 10 times. So the investment strategy, இது நான்
can vary, but when this comes down to again psychology, நான் வந்து PE multiple, discounted cash flow அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. Pure intuition and psychology. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து பாருங்கப்பா, வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பிரான்ஸு இல்லை அர்ஜென்டினா தான் ஜெயிக்குன்றாங்க. ஸ்பெயின் மேலே நான் ஒரு 10,000 ரூபா போடுறேன், போனால் போட்டோம், ஜெயிக்கலன்னா அப்படின்றாங்கன்னா இப்போ பார்த்து நினச்சி பாருங்க. லோ ப்ராபபிள் அவுட்கம், வெரி ஹை ரிட்டர்ன்ஸ். So in my view, there's no difference between what I did with InMobi, India's first unicorn. எனக்கு பெரிய அப்படியே இதெல்லாம் கொடுத்தாங்க, ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. I was India's top 5 angel investor. நாங்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் மீடியாலாம் வந்து இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்க, சார் அது என்ன சார் சீக்ரெட்டு, எப்படி சார் பண்ணீங்க, அது எப்படி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு சார் முன்னாடி? ஆனால் ஒன்றும் இல்லையா, அதிர்ஷ்டயா அப்படி. ஸோ there's really no difference between betting on Spain winning the World Cup and me betting on InMobi. But because we think, we have been trained to believe that one is a science and the other is not, we don't adopt this approach. But Nassim Taleb is probably one of the most successful investors in the history of investing. I would not say that. ஸோ நான் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்க வரல, நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அப் டூ மச் ஆஃப் யர் டைம். இதை வந்து அரசியலுக்கு லிங்க் பண்ணணும்னா 2026 தேர்தலுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும், ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றது எல்லாரும் உங்க மனசுல எல்லாரும் என்ன கருத்துன்னா, அதாவது ஸ்பெயின் வேர்ல்ட் கப் ஜெயிக்கிற மாதிரி தான். அது லோ ப்ராபபிள் அவுட்கம், அதெல்லாம் சாத்தியமே இல்லைப்பா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் மேபி அதுக்காக அதில் பெட் பண்ணிருக்கணும்னு சொல்லலை, பட் தி சிமிலாரிட்டி ஆஃப் எவ்வளோ பேர் அதானே, பிரான்ஸ் அர்ஜென்டினா வேர்ல்ட் கப் ஜெயிக்கும், இல்லை திமுக அதிமுக யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க தேர்தல். ஸ்பெயின் வேர்ல்ட் கப் ஜெயிக்குது, தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? ஏன் அது ஏன் ஒன்று ஏன் இன்வெஸ்டிங் இன்னொன்று ஆர்ட்டு, ஒன்று ஏன் சயின்ஸ் இன்னொன்று ஏன் ஆர்ட்டு? ஸோ இட் கம்ஸ் பேக் டு சைக்காலஜி. And maybe some people are trained like that. And I believe, right from early days, I've had this idea of betting on low probable outcomes. இதனால தான் நான் பெட் பண்ணேன்னு சொல்ல, இந்த இதில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படின்னு. பட் ஏன்னா அதில் தான் யாரும் கவனம் அதிகமாக செலுத்த மாட்டேன்றாங்க. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் வாட் இஸ் கால்ட் த விஸ்டம் ஆஃப் க்ரௌட்ஸ். எல்லாரும் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்றது அந்த பிலீஃப் எனக்கு கிடையாது. யார் எதை மிஸ் பண்ணுறாங்க அதில் நம்ம ஆராய்ச்சி, நான் வந்து கண்ணு மூடி பெட் எடுக்கணும்னு சொல்ல, ஆராய்ச்சி ஒரு இன்ட்யூஷனோட ஒரு பெட் பண்ணிங்கன்னா அதனோட ரிட்டர்ன்ஸ் will be very high. So, of course, the Congress party chose not to bet before the election, and hence we lost out on the returns. But thankfully, there was another opportunity to buy soon after the election, and the Congress party quickly realized its mistake. And ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு தேசிய கட்சி கூட்டணி ஆட்சியில் உள்ளது. இது ரெண்டும் 60 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது. ஏன்னா திஸ் வாஸ் ஆஸ் லோ ப்ராபபிள் அண்ட் அவுட்கம் அப்படின்னு நினைத்தவங்கெல்லாம் தவறாக போய் இதனோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க. த ரிட்டர்ன்ஸ் ஃபார் த காங்கிரஸ் பார்ட்டி 60 ஆண்டுகளுக்கு அப்புறம்
இங்கே நிறைய பேர் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியில், யாரும் யோசிச்சே பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க எங்கள் லைஃப் டைமில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நிச்சயமாக யோசிச்சு பார்த்துக்க மாட்டாங்க. இந்த ஒரு திரு டி செல்வம் ஒருத்தர் இருக்கார், தமிழக வெற்றி கழகம், இவர் முன்னாடி காங்கிரஸ் சீனியர் பொறுப்பாளர். அவர் லைஃப் டைமில் இந்த மாதிரி நடக்கும், ஒரு காங்கிரஸ் மந்திரி தமிழ்நாட்டில் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சே பார்த்துருக்க மாட்டார். ஸோ இட் ஜஸ்ட் கம்ஸ் பேக் டு intuition and psychology, and fundamentals in my view is just a theory and an overhyped concept. Thank you.